நீங்க எப்பவாச்சும் உங்க பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணும்போது, அந்த சிச்சுவேஷன விடவும் அதிகமான ரியாக்ஷன குடுத்துருக்கீங்களா? இல்ல யாராச்சும் உங்க மெசேஜ இக்னோர் பண்றாங்க அப்படின்னும்போது, உங்கள நிராகரிக்கிறாங்க அப்படின்ற உணர்வு உங்களுக்கு அதிகமா வந்திருக்குதா? இல்ல யாரோ ஒருத்தர் உங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, நீங்க வொர்த்லெஸ்ஸா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்ல உங்க பார்ட்னர் எனக்கு ஸ்பேஸ் வேணும். அ அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன விட்டு போயிடுவாங்களோ! அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள அதிகரிச்சிருக்குதா? ஸோ, இந்த மாதிரியான தருணங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்க லைஃப்ல நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாக்க, அது பிரசன்ட்டுக்கான ரியாக்ஷன் கிடையாது. அது பாஸ்ட்டுக்கான ரியாக்ஷன். ஸோ, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஓல்டு வூண்ட் தீர்க்கப்படாத, ஆற்றப்படாத காயம் இருக்குது. அத பிரசன்ட் ட்ரிக்கர் பண்ணியிருக்குது. அதனால அந்த ஓல்டு வூண்ட் ஆக்டிவேட் ஆகி உங்கள இந்த அளவுக்கு அதிகப்படியா ரியாக்ட் பண்ண வைக்கிது. புரிஞ்சிருக்கீங்களா என்னைக்காச்சும் இத? யோசிச்சிருக்கீங்களா? இல்ல உணர்ந்திருக்கீங்களா? அப்படி நீங்க உணர்ந்திருந்தீங்க அப்படின்னாக்க, இந்த எபிசோட் உங்களுக்கானது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு when old wounds start speaking, healing from narcissistic abuse. அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய பழைய காயங்கள். ஸோ இத இன்னொரு டேர்ம்லயும் சொல்லுவாங்க. ட்ராமா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நமக்கு ஏற்பட்ட சம்பவங்கள், நமக்கு விட்டுட்டு போன விளைவுகள், நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு நம்மளுடைய பிரசன்ட்ல எதிரொலிச்சுது அப்படின்னா, அதான் ட்ராமா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். நான் ஒரு நார்சிஸ்டிக் விக்டிம் அப்படின்றதுனால, எனக்குள்ள மட்டும் தான் இந்த பேட்டர்ன் இருக்குமா அப்படின்னாக்கா இருக்காது. இது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஸோ, இது சம்பந்தமான இந்த ஓல்டு வூண்ட் சம்பந்தமான தகவல்கள இன்னைக்கு நாம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து வந்த சர்வைவர்ஸ் எல்லாருக்குமே இத பத்தின அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னாக்க, இந்த காயங்கள் ஓவர் நைட்ல டிஸப்பியர் ஓவர் நைட்ல காணாம போயிடாது. ஸோ நம்ம நார்சிஸ்டிக் அபியூஸ்ல சின்ன வயசுல இருந்திருந்தோம் அப்படி நான் இருந்திருக்கிறேன். நான் 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 நார்சிஸ்டிக் அபியூஸ்ல சின்ன வயசுல மட்டும் இல்ல, 40 வருஷமா அந்த அபியூஸ்ல நான் இருந்திருக்கிறேன். ஸோ, அப்போ அந்த 40 வருஷமா எனக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள், அந்த எமோஷனல் வூண்ட்ஸ் எல்லாமே எங்க போயிருக்கும்? இதுவரைக்கும் தீர்க்கப்படல. அப்ப அதெல்லாமே எங்க இருக்கும்? எனக்குள்ள நான் சப்ரஸ் பண்ணி, அழுத்தி வச்சு, இல்ல புதைச்சு நான் வச்சிருக்கிறேன். அது அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ, அந்த காயங்கள நான் திரும்பி பார்க்காத வரைக்கும், உணராத வரைக்கும், அந்த காயங்கள் உள்ளுக்குள்ள இருந்து எனக்கு வலிய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது என்னுடைய அவுட்டர் ரியாலிட்டிய ஷேப் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த உண்மை எப்போ நான் எனக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சனோ, எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சோ, அப்பதான் இந்த டாபிக்க நான் சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ, அந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ப விட்டு நீங்க வந்திருந்தாலும், அந்த எமோஷனல் எதிரொலிப்பு, அந்த வூண்ட்ஸோடைய எப்படி எக்கோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எதிரொலிப்பு நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். அது என்ன பண்ணும்? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளுடைய வேலை, இல்ல நாம பேசுறோம் பார்த்தீங்களா? அதுல கூட வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ, அதுக்கு காரணம் என்ன? நாம இன்னும் அந்த காயத்த ஆற்றாம வச்சிருக்கிறது. நாம நெனச்சிட்டு இருப்போம். நம்ம எதிர்ல உள்ளவங்க இந்த மாரி பண்ணதுனால தான் நமக்கு இந்த மாரி ஆகுது அப்படின்னு. ஆனா அது உண்மையே கிடையாதுங்க. நமக்கு எதிர்ல உள்ளவங்க ஒரு ட்ரிக்கர் தான் பண்றாங்க. எத ட்ரிக்கர் பண்றாங்கன்னு நீங்க யோசிக்கும்போது, உங்களுக்கு அந்த பதில் கிடைச்சது அப்படின்னா, நீங்க ஹீல் ஆவ ரெடியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ட்ரிக்கர் எத போய் தொடுது அப்படின்னா, அவங்கலாம் வெறும் கருவி தான். அது எத போய் தொடுது அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள போய் தொடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஓல்டு வூண்ட்ஸ் நம்மள ஏன் அந்த மாரி பேச வைக்கிது? நார்சிஸ்டிக் அபியூஸ எப்படி நமக்குள்ள தங்க வச்சிருக்குது? இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஓல்டு வூண்ட்ஸ், அந்த பாஸ்ட்ட நம்ம பிரசன்ட்ட கண்ட்ரோல் தடுத்து நிறுத்துறது எப்படி? அப்படின்றத இந்த எபிசோட்ல நாம பார்க்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த ஓல்டு வூண்ட்ஸ் எப்ப தெரியுமா பேச ஆரம்பிக்கும்? நீங்க ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தாங்க பேச ஆரம்பிக்கும். என்னடா இது இவ இப்படி சொல்றா? நம்ம ஹீலிங் எதுக்கு ஆவுறோம்? ஹீலிங் ப்ராசஸ் எதுக்கு போறோம்? நம்ம காயங்கள ஆத்துறதுக்கு போறோம்ன்னு சொல்றோம். பட் ஆனா நம்ம காயங்கள ஆத்தும்போது இந்த ஓல்டு வூண்ட்ஸ் வருதுன்னா, இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்குது. என்னது? அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் அந்த டாக்ஸிக் என்வைரன்மென்ட்ட விட்டு வந்திருந்தாலும், உங்க லாஜிக்கல் பிரெயினுக்கு நீங்க சேஃபா இருக்கிறீங்கன்றது தெரியும். பட் ஆனா, அந்த என்வைரன்மென்ட்ல இருந்த வரைக்கும், நீங்க அனுபவிச்ச வலிகள், வேதனைகள், எமோஷனல் வூண்ட்ஸ் எல்லாமே நீங்க தீர்த்திருக்க மாட்டீங்க. என்ன பண்ணும், அது உங்க உடம்புக்குள்ள சேமிச்சு, சேமிச்சு வச்சிருக்கும். ஸோ நீங்க எப்ப ஹீலிங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, அது உள்ளுக்குள்ள இருந்து உங்கள நம்பும். உங்க உடம்பு வந்து நீங்க ஹீலிங் ஆயிட்டு இருக்கீங்கன்னு நம்பும்போது தான், உள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய காயங்கள வெளில கொண்டுட்டு வரும். ஸோ அது வெளில கொண்டுட்டு வர்றதுக்கு காரணம், உங்கள திரும்ப கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக கிடையாது. உள்ளுக்குள்ள நான் இவ்ளோ காயத்தோட இருக்கிறேன். என்ன ஃபீல் பண்ணு. என்ன வெளில கொண்டுட்டு போ. என்ன வந்து பாரு. இவ்ளோ இது உள்ளுக்குள்ள நான் அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு உங்க பாடி உங்களுக்கு குடுக்குற சிக்னல் தான் இந்த ஓல்டு வூண்ட்ஸ் வெளில வர்றது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே. இந்த ஓல்டு வூண்ட்ஸ்னா என்ன? அதத்தான் இந்த பார்ட் 1ல நாம பார்க்க போறோம். ஓல்டு வூண்ட்ஸ் அப்படின்றது எமோஷனல் இன்ஜூரிஸ். இப்போ உடம்புல காயமாச்சுன்னா என்ன பண்றோம் நாம? அந்த காயத்த கிளீன் பண்றோம், மருந்து வைக்கிறோம், கட்டு போடணும்னா கட்டு போடுறோம். திரும்ப அத கண்காணிச்சுட்டு வரோம். எத்தன நாளைக்கு ஒரு தடவ கட்டு மாத்தணுமோ கட்டு மாத்துறோம். எலும்புகள் கூடணும் அப்படின்னாக்க கை, கால அசைக்காம வச்சிருக்கிறோம். ஸோ, அதுக்கான மெடிகேஷனும் நாம எடுத்துக்கிறோம். ஸோ, நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டா இவ்வளோ பண்ற நாம, நம்ம மனசுல காயம் ஏற்பட்டா என்ன பண்றோம்? ஒண்ணுமே இல்லன்னு தூக்கி உள்ள புதைச்சுட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிடுறோம். ஒரு தடவ இந்த மாரின்னா, இந்த 40 வருஷத்துல எத்தன விதமான சம்பவங்கள நீங்க சந்திச்சிருப்பீங்க. அப்ப அது அத்தனையும் உள்ளுக்குள்ள தானே போட்டு புதைச்சு வச்சிருப்பீங்க. அத எப்ப குணப்படுத்த போறீங்க? ஸோ, அதத்தான் நாம இப்ப குணப்படுத்துறதுக்கான வழிய பார்க்க போறோம். ஸோ, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் இன்ஜூரிஸ் அதாவது நம்ம உணர்வுகளுக்கு ஏற்பட்ட காயங்கள், அத ஹீல் பண்ணாம உள்ளுக்குள்ள அப்படியே இருக்குது. அந்த காயத்தோடயே அது இருக்குது. ஸோ, அத நாம ஹீல் பண்ணணும். அதுக்கு இந்த பாஸ்ட் வூண்ட் வெளில வரும்போது, நாம அதுக்கான ஹீலிங் ப்ராசஸ எடுக்கணும். ஓகேங்களா? இது வெறும் மெமரீஸ் மட்டும் கிடையாதுங்க. நம்ம நெனச்சுட்டு இருப்போம். இது வெறும் மெமரீஸ் மட்டும் தான். நான் பாஸ்ட்ட ஏன் நெனைக்கிறேன்? தூக்கி போடு அப்படின்னு நெனச்சிருப்போம். அவ்வளோ ஈஸியாலாம் பாஸ்ட்ட தூக்கி போட்டுற முடியாது. என்னைக்கு நீங்க உங்க பாஸ்ட்ட பத்தி நெனைக்கும்போது, எந்த ஒரு எமோஷனையுமே நீங்க ஃபீல் பண்ணாம, ஜஸ்ட் அது ஒரு தாட் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அப்பதான் அந்த பாஸ்ட்லேருந்து நீங்க ஃப்ரீ ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ, அதுவரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணணும். இது நெர்வஸ் சிஸ்டம் வந்து அதுக்கு என்னென்ன அனுபவங்கள் நாம குடுத்தோமோ, அது அத்தனையும் நமக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கிறது. நம்ம வந்து இது வந்து வேணும்னே நமக்கு குடுக்கறது கிடையாது. நம்ம சுற்றுப்புறம் சின்ன வயசுல நம்மள சுத்தி இருந்த அந்த என்வைரன்மென்ட் நமக்கு குடுத்த அந்த அனுபவங்கள், உணர்வுகளா மாறி நமக்குள்ள தங்கிடும். அத நம்ம நெர்வஸ் சிஸ்டம் பதிய வச்சுக்கும். இது மெமரீஸ் மட்டும் கிடையாது. நெர்வஸ் சிஸ்டத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஸோ ஒரு நேரமும் அந்த பாஸ்ட் வந்து நமக்கு திரும்ப நினைவுக்கு வரும்போது, நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னாக்க, அத வந்து ஒண்ணும் இல்லன்னு நெனைக்கும். பட் ஆனா நம்ம பாடி என்ன நெனைக்கும் அப்டின்னா, நான் இன்னும் அந்த டேஞ்சர்ல இருக்கேன் போல அப்படின்னு நம்ம பாடி நெனைக்கும். நம்ம பிரெயின் வந்து அந்த பாஸ்ட்ட ரிமைண்ட் பண்ணும் நமக்கு. அப்ப பாடி என்ன பண்ணும், நாம இன்னும் அந்த டேஞ்சர்ல இருக்கிறோம் அப்படின்னு நெனைக்க வைக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இப்ப ரீசென்ட்டா வந்து அ ஒரு நாள் வந்து காலையில வந்து எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. நீ 8:30க்குள்ள கிளம்பணும். எத்தன மணிக்கு வந்து சொல்றாரு? ஒரு 7:15க்கு வந்து சொல்றாரு. "நீ 8:30க்குள்ள வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பு. நான் உன்ன கூட்டிட்டு கொண்டு போய் விடுறேன்." எனக்கு வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருந்தது. "உன்ன கூட்டி கொண்டு போய் விடுறேன்" அப்டின்னாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்டின்னாக்கா, ஐயோ! 8:30க்குள்ள கிளம்பணும்னு சொல்லிட்டாரே அப்டின்னு அவசரமா சூப்பர் வுமன் மாரி பறந்து பறந்து அத செய்யணுமா, இத செய்யணுமா அப்டின்னு செஞ்சு, என் உடம்புல அந்த ஸ்பீடு அந்த பயத்தோட அந்த டைம் ஆயிடுச்சு அந்த பயத்தோட கோர்ட்டிசால் லெவல் அதிகமாகி, பதட்டத்தோட படபடன்னு செஞ்சு 8:30க்குள்ள கிளம்பிட்டா நிம்மதியா இருக்கும். பட் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, என் உடம்ப நான் அந்த அளவுக்கு பாழாக்கியிருக்கிறேன். இது 1 நாள், 2 நாள் நடக்கல. பல வருஷ கணக்கா நடந்துச்சு. பட் இப்ப ரீசென்ட்டா எங்க வீட்டுக்காரர் வந்து இத என்ட்ட சொல்லும்போது, நான் சொல்ட்டேன்.
என்னால முடியாதுங்க. அந்த டயத்துக்குள்ள என்னால கிளம்ப முடியாது. நீ போ. நான் எப்படி போணுமோ நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லிட்டேன் நானு. இது அப்ப என்னால சொல்ல முடியல. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்க, இப்ப பிரசன்ட்ல எனக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது. நான் சொல்லிட்டேன். அவரு ஒத்துக்கிட்டாரு. ஓகேன்னு அவரு கிளம்பி போயிட்டாரு. நான் பொறுமையா பஸ் பிடிச்சு போறேனோ, ஆட்டோ பிடிச்சு போறேனோ, நான் போய்க்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் நானு. இந்த இடத்துல எனக்கு எந்த பிரஷருமே கிடையாது. முன்னாடி அனுபவிச்ச இந்த பிரஷர் எனக்கு கிடையவே கிடையாது. பட் அந்த இடத்துல என் உடம்பு வந்து பதறுச்சு. ஏன்னா, இந்த 8:30க்குள்ள நான் கிளம்பி ஆகணுமா அப்படின்னு. ஸோ, அந்த இடத்துல நான் அந்த இந்த ஓல்டு வூண்ட்ஸ் அந்த வருஷக்கணக்கா அந்த டெட்லைனுக்குள்ள நான் கிளம்பி, கிளம்பி என் உடம்புக்கு நான் குடுத்திருந்த பிரஷர எப்படி பிரேக் பண்ணேன் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன். என்னால கிளம்ப முடியாது. என்னால இந்த 1 மணி நேரத்துல என்ன பண்ண முடியுமோ, அத மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதுக்கு மேல எதுவும் என்னால பண்ண முடியாது. நான் ஓப்பன் அப் பண்ணிட்டேன் நான். ஸோ, என்னுடைய பாடிக்கு திரும்ப அது டேஞ்சர்ல இருக்கு அப்படின்றத நான் உணர்த்தல. நீ சேஃபா இருக்கிற அப்படின்றத என்னோட பிரசன்ட்ல அதுக்கு நான் உணர்த்தினேன். இப்போ அந்த பர்ட்டிகுலர் ஓல்டு வூண்ட நான் ஹீல் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் ஓல்டு வூண்ட கிரியே ஹீல் பண்றது அப்படின்றது. இது மட்டும் இல்லாம நம்ம நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தோம் அப்படின்னாக்க, அந்த எமோஷனல் ஹார்ம் அப்படின்றது நமக்குள்ள திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க அப்படி கேள்வி கேட்டாங்களே, நமக்கு எந்த பதிலுமே இல்லையே, நம்ம அனாதையா நிக்கிறோமே, நம்ம நிராதரவா நிக்கிறோமே, நம்மள இவ்ளோ கேவலப்படுத்திட்டாங்களே அப்படின்னு திரும்ப திரும்ப அது நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இதுல இந்த மாதிரியான காமன் வூண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? வூண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். நம்மள வந்து ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்துக்காக நம்மள சுருக்கிக்கிறது, நம்ம பேசாம இருக்கிறது, நமக்கு பிடிக்காத ஒண்ண அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாம செய்யறது, அவங்களுடைய லவ் அப்படின்றது நாம அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு அப்படின்னு நம்புறது. அவங்கள பீப்பிள் ப்ளீஸ் பண்றது, இது எல்லாத்தையும் நம்ம பண்றதுனால இந்த இந்த வூண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது நமக்குள்ள தங்கிடும். ஸோ, நாம் இப்போ நாம நமக்காக சில ஸ்டெப்ஸ் எடுத்து, "நீ ரிஜெக்ட் பண்ணா பண்ணிடு" அப்படின்னு அவங்கள்ட்டருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது என்ன பண்ணும், நம்மளால தாங்க முடியாததா இருக்கும். இந்த வூண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன அதிகமாக்கும். இப்போ வந்து நம்மகிட்ட இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாராச்சும் வந்து என்கிட்ட வந்து, "ஆ நீ வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா தான் என் கூட வரலாம். இல்லாட்டி வரக்கூடாது" அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்க, நான் வரவே மாட்டேன். "நீ கெளம்பு." அப்படின்னு சொல்றது தான் என்னோட ஹீல்டு வெர்ஷன். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் நானு, ஐய்யய்யோ! அவங்க இப்படி நம்ம சொல்ட்டாங்களே, இப்படி ட்ரெஸ் பண்ணாம நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ! சரி அதனால அவங்களுக்கு தகுந்தபடியே நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். அப்படின்னு இருக்கிறது. அந்த இடத்துல நமக்கு அது பிடிக்கல. பட் ஆனா அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்மள நாம காயப்படுத்திக்கிறோம். அந்த காயம் தான் வூண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றது. இப்போ நான் அத ஹீல் ஆயி வெளில வந்துட்டேன். நான் ஓப்பனா சொல்லிடுறது. நீ ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத நான் தான் செய்வேன். நீ என் கூட இருக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ஓப்பன் அப் பண்ணிடுறது. ஸோ அத நான் அத வந்து வெளிப்படுத்துற தைரியமும் எனக்கு வந்துருச்சு இப்ப. அடுத்து வூண்ட் ஆஃப் நாட் பீயிங் எனஃப். இது ரொம்ப பெருசுங்க. நம்ம எப்பப்பலாம் கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னாக்க, நாம வந்து போதுமானவங்க இல்லையோ! அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கும். நாம வந்து பண்ற எதுவுமே குட் எனஃப் இல்ல அப்படின்ற எண்ணத்த நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது மட்டும் தான் நமக்கு அப்ப சர்வைவலா இருந்திருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்போம் நாம, நம்மள அவங்க போதுமானவங்க நெனைக்கிறாங்க. அவங்க அன்புக்கு நம்ம போதுமானவங்க. அவங்க அக்கறைக்கு நம்ம போதுமானவங்க. அவங்க நம்மள சூஸ் பண்றதுக்கு நம்ம போதுமானவங்க அப்படின்னா, நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்படின்ற அந்த பயம். அந்த பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது என்ன பண்ணும்? நம்மள நாம கொல்ல வைக்கும். நம்மளுடைய உண்மை தன்மைய அழிச்சுக்க வைக்கும். அந்த வூண்ட் எங்க போயிருக்கும்? அது உங்களுக்குள்ள தான் தங்கியிருக்கும். அடுத்த வூண்ட். வூண்ட் ஆஃப் பீயிங் இன்விசிபிள். நீங்க ஒரு குடும்பத்துல இருப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. உங்க பார்ட்னர் இருப்பாங்க. பட் ஆனா, உங்களுடைய ஃபீலிங்ஸ இக்னோர் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய தேவைகள் அங்க குறைக்கப்பட்டிருக்கும். உங்க வாய்ஸ் வந்து அங்க யாரும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. முக்கியத்துவம் குடுத்திருக்க மாட்டாங்க. இதனால என்ன ஆகும்? நீங்க ஒருத்தவங்க உங்கள யாராவது கேட்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு நீங்க போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். இது உண்மைதாங்க. எப்படி அப்படின்னாக்க, நாம வந்து ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னாக்க, அது பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க.
ஆனா அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க, நமக்கு முடிஞ்சாலும் முடியாட்டியும் நம்ம அவ்ளோ தல குடுத்து என்னமோ அவ்ளோ இத செய்வோம். அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம அவ்ளோ செய்வோம். பட் நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னு நம்ம சொல்லும்போது, அத காதுல கூட வாங்காம போயிருப்பாங்க. நமக்கு இவ்ளோ வலிக்குது, நமக்கு இவ்ளோ ஓய்வு தேவை அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா, அத பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அ ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஒண்ணு இருக்குது. அத போய் நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டாங்க. பட் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன்ற பேர்ல இன்னொரு ப்ரெஷர நமக்குள்ள தட்டுவாங்க. நீ இன்னும் கொஞ்சம் இப்ப வந்து காலையில என்னால எழுந்திருக்க முடியல. அதனால அ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் என்னால செய்ய முடியுதுன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அ நீ ஒரு 4 மணிக்கே எழுந்திருந்த அப்படின்னாக்க, நீ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 2யுமே சேர்த்து பண்ணிறலாமே! இங்க என்னால முடியல அப்படின்றது அவங்களுக்கு காதுலயே விழாது. அவங்களுடைய தேவை என்ன? பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் வேணும். என்னால முடியலனாலும் பரவால்ல. 4 மணிக்கு எழுந்து பொறுமையா செஞ்சாலும் 2த்தையும் செஞ்சு வைக்கணும் நான். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்னுடைய ஃபீலிங்ஸோ, என்னோட எக்ஸாஷனோ ஒரு பெரிய விஷயமா தெரியறதில்ல. ஸோ இதுதான் வூண்ட் ஆஃப் பீயிங் இன்விசிபிள். ஸோ இந்த மாரி நேரத்துல நமக்குள்ள ஏற்படக்கூடிய காயங்கள் நமக்குள்ள தான் இருக்கும். அடுத்து வூண்ட் ஆஃப் பிட்ரயல். ஸோ நம்ம ஒருத்தர் ரொம்ப நம்பும்போது, நாம வந்து ஒருத்தர் வந்து நம்மள மனிப்புலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஆனா அவங்கள நாம நம்புவோம். அவங்க வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணல. நமக்கான தேவைகள அவங்க கவனிக்கல அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அவங்க நம்மள மனிப்புலேட் பண்றதுனால அவங்கள நாம நம்புவோம். நாம வந்து மத்தவங்கள வந்து நம்புறது அப்படின்றது வந்து இந்த இடத்துல கண்மூடித்தனமா நம்புவோம். ஒரு நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ்ல வளர்ந்தவங்களா இருந்திருந்தோம் அப்படின்னாக்க, நாம நல்லவங்களா இருக்கிறோம் இல்லையா? அதனால அவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பி நாம எல்லாத்தையுமே செய்வோம். ஸோ இந்த வூண்ட்ஸ் எதுவுமே வீக்னஸ்க்கான சைன் கிடையவே கிடையாது. பட் எமோஷனலா நீங்க இன்ஜூரி ஆயிருக்கீங்க. அத ஹீல் பண்றதுக்கான கனிவும், பொறுமையும் உங்களுக்கு தேவ. அப்படின்றத சொல்றது தான் இந்த வூண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த வூண்ட் ஆஃப் பிட்ரயல் அப்படின்றது உங்களுடைய நம்பிக்கைய சிதைக்கிறது. ஸோ நம்பிக்கைய சிதைக்கிறது அப்படின்றது நெறைய பேர் என்ன நெனச்சிருக்காங்க, நம்பிக்கை துரோகம். ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு பண்ற நம்பிக்கை துரோகம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. பட் இது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தோம் அப்படின்னாக்க, இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த துரோகம் எதிரொலிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கும். ஸோ அவங்க சாப்பிடணும், இல்ல அவங்களுக்காக நம்ம வந்து பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கும். பட் அதையும் மீறி அவ்வளோத்தையும் தாண்டி அத செஞ்சு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, அத அவங்க சாப்பிட்டுக்கவே மாட்டாங்க. அதுவும் இங்க துரோகம் தாங்க. ஏன்னா உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஹெல்த் இது அத்தனையும் மீறி நீங்க செஞ்சு வைக்கணும். அத அவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா, அதுவும் துரோகம் தான். வார்த்தைகள் நீங்க அவங்கள நம்பி, அவங்க சொல்ற ஏதோ ஒண்ண நம்பி சின்ன விஷயமாவே இருக்கட்டுமே. ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு அவங்க சொல்றாங்க. அத நம்பி பார்க்குறீங்க. அதுல ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஸோ அதுவும் துரோகம் தான். இந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட காயங்களா நம்ம உடம்புல தங்கும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வூண்ட்ஸுமே சேர்ந்து தான் ஓல்டு வூண்டா நம்ம உடம்புக்குள்ள அதிகமா தங்கி இருக்கும். பழைய காயங்களா நம்ம உடம்புக்குள்ள தங்கி இருக்கும். ஸோ இதுல இது முதல் பார்ட். 2வது பார்ட்டு நார்சிஸ்டிக் அபியூஸ் எப்படி இந்த காயங்கள உண்டு பண்ணுது? நார்சிஸ்டிக் அபியூஸ் அப்படின்றது உங்க இதயத்த நொறுக்கிறது, உங்க அன்ப நொறுக்கிறது மட்டும் கிடையாது. உங்கள நீங்க பார்க்குற பார்வையே மாத்திரும். உங்க மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வைய மாத்துறது தான் இந்த நார்சிஸ்டிக் அபியூஸோட முக்கியமான வேலை. ஸோ அதுல முதல் விஷயம் கான்ஸ்டன்ட்டா கிரிட்டிசைஸ் பண்றது. ஸோ அவங்க நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்து வளர்த்துருப்பாங்க. காலப்போக்குல நாம என்ன பண்ணுவோம், நம்மள நாமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அவங்க இப்ப நம்ம கூட இல்ல. பட் ஆனா நம்மள நாமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அவங்க நம்மள பண்ண கிரிட்டிசிசத்த உண்மைன்னு நம்பி, நாம நம்மளையே குறை சொல்லிக்க ஆரம்பிக்கிறது. இது நம்மளோட இன்னர் வாய்ஸா கூட மாறிடும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுனாலும், நாம நம்மள ஜட்ஜ் பண்றத நிறுத்தவே மாட்டோம். எப்படி? நான் ரொம்ப டூ மச்சா? நான் எனஃப் இல்லையா? நான் எல்லாத்தையுமே வீணாக்குறேனா? அப்படின்றது தாட் வந்து அந்த அந்த அபியூஸ் உங்களுக்கு குடுத்த அந்த தாட்ட நீங்க உண்மைன்னு நம்பி, இப்பவும் அத ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் இந்த கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். அடுத்து கேஸ் லைட்டிங். ஸோ உங்களுடைய ரியாலிட்டி உண்மை உங்களுடைய இப்ப இருக்கிற அந்த ரியாலிட்டி நீங்க உண்மை நம்ப விடமாட்டாங்க.
அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்கள நீங்க நம்பவே மாட்டீங்க. நீங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுடுவீங்க. என்ன மாரி கண்டுபிடிச்சுடுவீங்க? இது தப்பு. இது இந்த மாரி நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சுடுவீங்க. ஆனா, அது நீங்க நெனச்சது தப்பு அப்படின்னு உங்கள அவங்க மாத்தி விட்டுருவாங்க. ஸோ இது என்ன ஆகும்? உங்களுடைய ஒரு கேள்வியையுமே ஒரு முடிவையுமே உங்கள கேள்வி கேட்க வைக்கும். ஸோ இதனால நீங்க ரீஅஷ்யூரன்ஸ் வாங்கணும்னு நெனைப்பீங்க. நான் இத நெனைக்கிறேனே, இது சரியா? அப்படின்னு அவங்கள்ட்டயே போய் கேட்பீங்க. ஏன்னா, இந்த இடத்துல உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அடுத்தது வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ். முள்ளு மேல நடக்கிற மாரியே இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். அவங்க நம்மட்ட பேசுவாங்களா? நம்மள வந்து பார்ப்பாங்களா? நம்ம சொல்றத கேட்பாங்களா? நமக்கு வேணுங்கிறத செய்வாங்களா? நாம சொன்னத காது குடுத்து கேட்டாங்களா? நமக்கு இது தேவைன்னு சொல்லியிருக்கோமே, அத அவங்க நிறைவேத்துவாங்களா? இல்ல நாம ஏதாவது சொன்னாக்கா, அவங்க நம்மள தப்பா நினைப்பாங்களா? அப்படின்ற மாதிரியான ஒரு முள்ளு மேல நடக்கிற ஒரு உணர்வ இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஒரு வார்த்தையும், ஒரு ஆக்ஷனையுமே அந்த இடத்துல எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எடிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ சேஃபான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே, நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போது. அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிலேயே நீங்க இருப்பீங்க. ஸோ அந்த ட்ராமா ரெஸ்பான்ஸ் அப்படின்றது உங்களுடைய பர்சனாலிட்டி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் அது உங்க பர்சனாலிட்டின்னு நெனச்சுக்கிட்டு, நீங்க அந்த முள்ளு மேல நடக்கிற அந்த உணர்வ அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து ட்ராமா பாண்ட். இந்த ட்ராமா பாண்ட் அப்படின்றது, சில ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு சில சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதுல வந்து அந்த சம்பவங்கள்ல நம்ம பவர்ஃபுல்லா, எமோஷனலா அட்டாச் ஆயிருப்போம். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இன்னமும் நம்மள பாதிச்சுக்கிட்டு இருக்கும். அது தெரியாம, அதுலேருந்து நம்மால விடுபட முடியும்னு தெரியாம, இன்னும் நாம அதுக்குள்ளேயே இருப்போம். ஸோ இதுதான் ட்ராமா பாண்டிங் அப்படின்றது. நம்ம மூளைக்கு வந்து உண்மை எது அப்படின்னு தெரியும். பட் ஆனா, அத நம்ம உடம்பு ஏத்துக்காது. லவ் அப்படின்றது நம்மள வந்து எந்த வகையிலயுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, நமக்கு அமைதிய குடுக்கக்கூடியது. பட் உண்மையான லவ் அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காததுனால, இந்த எந்த ரிலேஷன்ஷிப்க்கு நமக்கு அப் அண்ட் லோ, டவுன் ஃபீலிங்ஸ குடுக்குதோ, அதுதான் லவ்வுன்னு நாம நம்பிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே ட்ராமா பாண்டிங்ல வர்றது தான். ஸோ ஹீலிங் அப்படின்றது, ரியல் லவ் அப்படின்றது உங்கள கஷ்டப்பட வைக்காது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறது தான். ஸோ இது எல்லாமே நார்சிஸ்டிக் அபியூஸ் உங்களுக்கு குடுக்குற வூண்ட்ஸ். ட்ராமா பாண்டிங், வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ், கேஸ் லைட்டிங், கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓல்டு வூண்ட் வெளியில வருது. என்ன பண்ணலாம் நம்ம? ஹீலிங் அப்படின்றது ஸ்ட்ரெய்ட்டான விஷயமே கிடையாதுங்க. நீங்க வந்து நீங்க திங்க் பண்றது வந்து சரியா தான் திங்க் பண்ணுவீங்க. பட் ஆனா திடீர்னு எங்க இருந்தா அந்த ஓல்டு ஃபீலிங் உங்களுக்கு திரும்ப வந்துரும். ஸோ அதனால நீங்க பின்னாடி போறீங்க. உங்க வாழ்க்கை திரும்ப பின்னோக்கி போகுது அப்படின்னு அர்த்தமே கிடையாது. நீங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஹீல் ஆக ரெடி ஆயிட்டீங்க. அதனால அந்த ஓல்டு வூண்ட்ஸ் வெளியில வருது அப்படின்னு அர்த்தம். ஓல்டு வூண்ட்ஸ் வெளியில வரும்போது, நீங்க எப்படிலாம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னா, முதல் விஷயம் ஓவர் திங்கிங். எந்த ஒரு வூண்ட் உங்களுக்கு வெளியில வருதோ, அத பத்தின திங்கிங் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அங்க நடந்த கான்வர்சேஷன ரிப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. அதுல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு தேடி தேடி பார்ப்பீங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது, அ அந்த இடத்துல நடக்குதா? இல்லையா? அப்படின்னு நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. புரியுதுங்களா? ஓவர் திங்கிங் முதல் விஷயம். அடுத்து பீப்பிள் ப்ளீசிங். உங்களுக்கு எஸ்ன்னு சொல்ல தோணும். சாரி, நோன்னு சொல்ல தோணும். பட் எஸ் சொல்லுவீங்க. இதுக்கு பேர் தான் பீப்பிள் ப்ளீசிங். அவங்கள்ட்ட இது பண்ண பிடிக்காது. பட் ஆனா அவங்க வேணும் அப்படின்றதுக்காக நீங்க பண்ணுவீங்க. மத்தவங்கள ஏமாத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க பயப்படுவீங்க. ஆனா அதனால நீங்க பாதிக்கப்பட்டாலும் பரவால்ல. நான் பீப்பிள் ப்ளீசிங்கா இருப்பேன். அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நடந்துப்பீங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஓல்டு வூண்ட் வெளியில வரும்போது உங்களுக்குள்ள வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ். செல்ஃப் டவுட். அப்ப வந்து இந்த மாரி உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு பதில் ஒண்ணு தெரிய வரப்போ, உங்களுக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு பதில நீங்க செகண்ட் கெஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா உங்களுடைய செல்ஃப் டவுட் அங்க அதிகமாயிடும். நீங்க வெளியில வந்து வேலிடேஷனுக்காக தேடவும் ஆரம்பிச்சுருவீங்க. செல்ஃப் டவுட் வந்துச்சு அப்படின்னாக்க, நீங்க வேலிடேஷனுக்காக ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அடுத்து ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரிப்ளை வந்து டிலேவா குடுக்குறாங்க.
யாரோ ஒருத்தருடைய டோன் மாறுச்சு. ஏதோ ஒரு பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நிராகரிப்பு அப்படின்ற பயத்த அதிகமாக்கிடும். உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சுரும். எமோஷனல் ட்ரிக்கர்ஸ். யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தை விடுறாங்க. ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், இல்ல மத்தவங்க திடீர்னு குரல ஒசத்தி பேசுறாங்க. நீங்க வந்து சடனா வந்து ஒரு மாரி எக்ஸாஸ்ட் ஆவுறீங்க. இது எல்லாமே இதனால நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா, இந்த ட்ரிக்கர் உங்கள தாக்குது அப்படின்னா, இது எதுவுமே பிரசன்ட்டுக்கானது கிடையாது. இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் உங்களுக்குள்ள விட்டு போன காயங்களுடைய எதிரொலிப்பு. ஸோ, உங்க பாடி வந்து நேத்தைய வந்து ரிமெம்பர் பண்ணும். இது எல்லாத்தையுமே பாஸ்ட்ல இருக்கிறத உங்க பாடி உங்களுக்கு ரிமெம்பரா கொண்டுட்டு வரும். இப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பண்றாங்க பண்றாங்க ரைட். அது உங்கள ட்ரிக்கர் ஆகுது. ஸோ நீங்க உள்ளுக்குள்ள கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு கோபம் வருது, அழுக வருது, வலிக்குது அப்படின்னா, அதுக்கு உங்க எதிர்ல உள்ளவங்க காரணம் கிடையாது. ஸோ இதெல்லாம் எங்க போய் டச் பண்ணுது? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓல்டு வூண்ட்ஸ போய் டச் பண்ணுது. அதனால அது ஆக்டிவேட் ஆகி உள்ளுக்குள்ள இருந்து உங்கள வலிக்க வைக்குது. ஸோ இதுதான் அதுக்கான காரணம். இந்த ஓல்டு வூண்ட்ஸ் வெளியில வரும்போது இது எல்லாமே நடக்கும். ஓவர் திங்கிங், பீப்பிள் ப்ளீசிங், செல்ஃப் டவுட், ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட், எமோஷனல் ட்ரிக்கர் இது எல்லாமே நடக்கும். சரி இத எப்படி ஹீல் பண்ணலாம்? ஹீலிங் அப்படின்றது ஒரே நேரத்துல நடந்துராது. ஓவர் நைட்லயும் நடந்துராது. உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வேணும். என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, இந்த காயத்தோட வலி எனக்கு என்ன சொல்லிக் குடுக்குது? நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு கேளுங்க. முதல் ஸ்டெப்பு ஹீலிங்க்கான முதல் ஸ்டெப்பு. ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறுத்துங்க. ஏதோ ஒண்ணு உங்கள ட்ரிக்கர் பண்ணுது அப்படின்னா, இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணாதீங்க. நிறுத்தி 4, 5 மூச்சு வாங்கிட்டு, இது உண்மையிலேயே டுடேஸ் ரியாலிட்டில வந்த வலியா? இல்ல எஸ்டர்டேவோட வலியா? அப்படின்றத யோசிச்சுட்டு அப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட். ஹீலிங் ஸ்டெப்ல 2வது பாயிண்ட். உங்கள நீங்களே வேலிடேட் பண்ணுங்க. அடுத்தவங்களோட வேலிடேஷனுக்கு எதிர்பார்க்காதீங்க. இப்ப இன்னைக்கு நான் இத செய்யறேனா, இது என்ன இப்படி ஃபீல் பண்ணி வச்சிருக்கா? அப்ப இது எனக்கானது தானா? யோசிங்க. நான் வந்து ஒரு சர்வைவலான பெயின்ஃபுல்லான விஷயத்துலேருந்து நான் சர்வைவ் பண்ணி வந்திருக்கிறேன். உண்மைதான அது? அப்போ அத அக்செப்ட் பண்ணுங்க. என்னுடைய ஃபீலிங்ஸ் நான் இப்படி ஃபீல் பண்றேன்னா, இது என் ஃபீலிங்ஸ். இது ரியல் ஆனது. இதுக்கு நான் போய் யாருக்கிட்டயும் வேலிடேஷன் வாங்க வேண்டியதில்ல. இப்போ என்னுடைய கோபமோ, அழுகையோ, வேதனையோ, வலியோ இது எல்லாமே நான் உணரப்பட வேண்டியது. அப்படின்னு உங்களுடைய வலிகள நீங்க வேலிடேஷன் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு வேலிடேஷன் குடுக்காதீங்க. ஸோ நீங்க உங்கள ரைட்டு வலிக்குதா? அந்த வலிய நான் உணர்றேன். அப்பதான் அது வெளியில போகும் அப்படின்னா, நான் என்ன வேலிடேட் பண்ணும்போது, அத நான் உணரும்போது, அந்த பழைய காயத்தோடைய வலி இங்க குறைய ஆரம்பிக்கும். அடுத்து, உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஒண்ணு குடுத்துட்டு போச்சுல்ல, அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ். அத கட் பண்ணுங்க. சேலஞ்ச் பண்ணுங்க. எப்பப்பலாம் அந்த வாய்ஸ் வந்து உங்கள வந்து மட்டம் தட்டுதோ, அப்பப்பலாம் நீங்க சொல்லுங்க. அது போதும் ஐ அம் நாட் எனஃப்ன்னு சொல்லுதா, நீங்க திரும்ப சொல்லுங்க. பரவால்ல. நான் எனஃப்பா இல்லாம பரவால்ல. நான் இப்ப கத்துக்கிறேன், வளர்றேன். நான் எப்பவுமே லவ்வுக்கும், ரெஸ்பெக்ட்டுக்கும் ஒர்த்து தான் அப்படின்னு நீங்க உங்களுக்கு திரும்ப பதில் சொல்லி, அந்த இன்னர் வாய்ஸோடைய பவர குறைங்க. 4வது ஸ்டெப்பு. சேஃப் ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஹீலிங் அப்படின்றது உங்கள ஐசோலேட் பண்ணிக்கிறதுல கிடையாது. உங்களுக்குள்ளயும், மத்தவங்களுக்குள்ளயும் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ப நீங்க உருவாக்குறதுல தான் இருக்கு. உங்கள ஜட்ஜ் பண்ணாம கேட்கறவங்கள உங்க கூட வச்சுக்கோங்க. உங்களுடைய பவுண்டரீஸ ரெஸ்பெக்ட் பண்றாங்களா? அவங்க கூட இருங்க. உங்ககிட்ட ஹானஸ்ட்டா கம்யூனிகேட் பண்றாங்களா? அவங்க கூட இருங்க. நீங்க உங்கள எமோஷனலா சேஃபா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா? அவங்க கூட இருங்க. உங்களுக்குள்ள ஓல்டு பேட்டர்ன் இருக்கு அப்படின்றதுக்காக, நீங்க ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு தகுதி இல்லாதவங்க கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து 5வது பாயிண்ட். இந்த வூண்ட்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல உங்களால குணப்படுத்திற முடியுமா? இது ஒரு ப்ராசஸ்ங்க. இது எங்கேயுமே போய் முடியாது. ஸோ இதுக்கான பொறுமை கண்டிப்பா உங்களுக்கு தேவ. ஸோ வாழ்க்கையில நம்மள ட்ரிகர் பண்ண விஷயங்கள் நடக்கும். அந்த ட்ரிகருக்கான மூல காரணங்கள தெரிஞ்சு அத குணப்படுத்துற வரைக்கும் நம்ம மேல நமக்கு பொறுமை அவசியம்.
ஸோ இங்க ப்ராக்ரஸ் தான் முக்கியமே ஒழிய பெர்ஃபெக்ஷன் முக்கியமே கிடையாது. ஸோ நம்மள நாம இங்க சூஸ் பண்றது தான் ப்ராக்ரஸ். திரும்ப திரும்ப நம்மள நாம சூஸ் பண்ணி நம்ம காயங்கள ஆத்துறது தான் இங்க ப்ராக்ரஸ். இங்க பெர்ஃபெக்ஷனுக்கு வேலையே கிடையாதுங்க. ஸோ இந்த ஓல்டு வூண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஹீல் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறுத்துங்க. உங்கள நீங்களே வேலிடேட் பண்ணுங்க. உங்க இன்னர் வாய்ஸ சேலஞ்ச் பண்ணுங்க. சேஃபான ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணுங்க. உங்க மேல நீங்க பொறுமையா இருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஓல்டு வூண்ட்ஸ் வெளியில வரும்போது, அத குணப்படுத்த உங்களுக்கு இது வழி செய்யும். இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த மாதிரியான ஓல்டு வூண்ட்ஸ் ஹீல் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தது அப்படின்னா, என்னுடைய பயோல செக் பண்ணீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்க்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சம்பந்தமான தகவல்கள உங்களுக்கு நான் அனுப்புவேன். விருப்பம் இருந்தா நீங்க அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்டு குரூப். ஆண், பெண் இருவருக்கும் தனித்தனி குரூப் இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்க பேட்டர்ன எப்படி பிரேக் பண்ணலாம்? உங்க ஓல்டு வூண்ட்ஸ்ல இருந்து எப்படி உங்கள ஹீல் பண்ணலாம்? அதுக்கான வழிமுறைகள், உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க மீட் பண்ற சம்பவங்கள எப்படி எதிர்கொள்ளலாம்? அதுக்கான அ ஒரு ஒரு ப்ராசஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, நீங்க எந்தெந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா, என்னுடைய பிளேலிஸ்ட்ட செக் பண்ணீங்கன்னா, அதுல பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் இருக்கும். அதுல ஒரு ஒரு பேட்டர்ன பத்தின எப்படி உருவாகுது, அதனால நாம எப்படி பாதிக்கப்படுறோம், அதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற தெளிவான வீடியோஸ் அதுல இருக்கும். ஓகேங்களா? இந்த எபிசோட் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டதா நீங்க உணர்ந்திருந்தீங்க அப்படின்னாக்க, உங்க லைக்கும், ஹைப்பும் எனக்கு குடுங்க. இது இந்த வீடியோ பல பேர போய் செ ரீச் ஆகறதுக்கு உதவி செய்யும். இது யாருக்கு பயன்படும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. இது மாதிரி ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அப்யூஸ் கன்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு நான் குடுக்குற மெசேஜ் இதுதான். சில நேரம் உங்களுடைய ஓல்டு வூண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட பேச வரும்போது, அது உங்கள உடைக்கிறதுக்காக வரல. உங்கள புதுப்பிக்கிறதுக்காக வருது. அதுதான் அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது எதுவுமே உங்கள வந்து லிமிட்டேஷன் குடுக்கல. உங்கள உங்கள வந்து லிமிட் பண்றதுக்காக வரல. உங்கள திரும்ப பழையபடி பேக்ல இட்டுட்டு போறதுக்காகவும் வரல. அது தன்னை ஹீல் பண்ண சொல்லி கேட்குது. அந்த காயங்கள் தன்னை ஹீல் பண்ண சொல்லி கேட்கறதுனால தான் அது வெளியில வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த காயங்கள் உங்களுக்கு திரும்ப வலிய குடுக்க வரல. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வலிய வெளியேத்துறதுக்கான வழியா தான் வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா நீங்க உங்க மேல கவனம் குடுங்க. உங்கள நீங்க பார்த்துக்கோங்க. உங்க மேல கனிவும், அன்பும் கண்டிப்பா உங்களுக்கு தேவ. இந்த காயங்கள ஆத்தணும் அப்படின்னாக்கா, அதுக்கான பொறுமையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவ. ஸோ இந்த ட்ரிக்கர்ஸ் வெளியிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ட்ரிக்கர்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஐடென்டிட்டி கிடையவே கிடையாது. உங்களுடைய பாஸ்ட் அப்படின்றது உங்களோட ஃபியூச்சர நிர்ணயம் பண்ணவும் பண்ணாது. ஆனா, அந்த பழைய காயங்களுடைய வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வெளியில வரும்போது, உங்களுடைய புது வாய்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய உண்மையான வாய்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பாஸ்ட் ஓல்டு வூண்ட்ஸ் வந்து பேசும்போது, அது உங்க ஃபியூச்சர் வாய்ஸா அங்க இருக்காது. புரியுதுங்களா? ஒரு நாள் இந்த ஓல்டு வூண்ட்ஸ் எல்லாமே தன்னுடைய வாய்ஸ இழக்கும். நீங்க அத ஹீல் பண்ணும்போது, அதனுடைய வாய்ஸ வந்து அது இழந்துரும். அது வெறும் சம்பவமா மட்டும் தான் இருக்கும். எந்த ஒரு ஓல்டு வூண்ட்ஸ் எமோஷனலா பாதிக்கப்படாம, அது ஒரு எண்ணமா வந்துட்டு போகுதோ, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் குடுக்காம வந்துட்டு போகுதோ, அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க அதுலேருந்து ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்றது. ஸோ, இதுக்கு உங்களுடைய அவேர்னஸ் ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய பொறுமை ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ, எப்பயாச்சும் இந்த பழைய காயங்கள் உங்களுக்கு வெளியில வரும்போது, இந்த காயங்கள் ஆத்துறதுக்கான வழிய தேடுது. அத நாம ஹீல் பண்ணுவோம். அப்போ அத ஹீல் பண்ணா தான்
நாம வந்து அந்த பாஸ்ட்லேருந்து நம்மால விடுபட முடியும். அப்படின்ற நம்பிக்கைய இந்த எபிசோட் உங்களுக்கு குடுத்திருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்கள மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.